ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பழம் ரொம்ப எளிமையானது. ஆனால் இது நம்ம உடம்புக்கு தேவையான பல சத்துக்களை தன்னுள்ள வச்சுருக்கு. அந்த பழம் தாங்க சாத்துக்குடி. சாத்துக்குடியை அப்படியே சாப்பிடலாம், அதுலேருந்து ஜூஸ் தயாரித்தும் குடிக்கலாம். குறிப்பாக வெயில் காலத்தில் சாத்துக்குடி ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான பானமாக இருக்கும். சாத்துக்குடியில் விட்டமின் சி மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் சாத்துக்குடியில் சுமார் 43 கலோரி, 9.3 கிராம் கார்போஹைட்ரேட், 50 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாத்துக்குடி ஜூஸ் யாரெல்லாம் குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நல்ல செரிமானத்துக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடியை முழு பழமாக சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கிடைக்கும். நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா குடல் இயக்கத்தை ஆதரிக்க உதவுது. குடலில் படிஞ்சிருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புகள், கழிவுகள், நச்சுக்கள் இது எல்லாத்தையும் மறுநாள் காலையில் மலம், சிறுநீர் வழியாக வெளில தள்ளுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடி ஜூஸ் அப்படிங்கிறது விட்டமின் இ சத்தை நமக்கு தருது. இது என்ன பண்ணுன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், கருவளையங்கள், கருந்திட்டுக்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக வரும்ல அந்த முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக நம்ம ஸ்கின்ல வந்திருக்கக்கூடிய டேனு, செல்களோட டேமேஜு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சாத்துக்குடி ஜூஸை இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவோ க்ரீமை நீங்கள் வெளிப்புறமாக அப்ளை பண்ணாலும் இன்டேக்காக சாத்துக்குடி மாதிரியான ஜூஸை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனை குடிக்கும். இதை குடித்த ஒரு வாரத்தில் ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை குடிக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களே கேட்பாங்க, உன் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுது, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு க்ளோவை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சாத்துக்குடி ஜூஸ்க்கு இருக்குதுங்க. உடலுக்கு நீர் சத்து தரதுல சாத்துக்குடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடி ஜூஸில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை தந்துடும். வெயிலில் அதிக நேரம் இருக்கிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, அதிகமாக வேர்க்கும் நேரங்களில் போதுமான திரவம் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக தண்ணீரும் ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடித்தா போதும் நீர்ச்சத்து அதிகரிச்சிடும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கணும். அதோடையே 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா நீர்ச்சத்துக்கு முக்கிய பானம் அப்படின்னா சாதாரணமாக தண்ணி குடிக்கிறதோட தான். நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிறப்ப சர்க்கரை சேர்த்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றோல அந்த உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சுதலுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? விட்டமின் சிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்க. நம்ம சாப்பிட்றோல அந்த உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடல் உறிஞ்சுறதுக்கு விட்டமின் சி உதவியாக இருக்கும். உதாரணமாக கீரைகள், பருப்பு வகைகள் இது மாதிரியான இரும்பு சத்து உணவுகளோட நீங்கள் இந்த சாத்துக்குடி ஜூஸையும் எடுத்துக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ன பண்ணுன்னா அந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இருக்குள்ள அந்த இரும்பு சத்தை உறிஞ்சுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சியை தரதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடியோட முக்கியமான சிறப்புகளில் ஒன்றுனா விட்டமின் சியை சொல்லலாம். விட்டமின் சி இருக்குல்ல அது நம்ம உடம்போட இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு உதவுது. கொலாஜன் உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போல்லாம் 40 வயசை கடந்துட்டாலே கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்டவங்களாம் சாத்துக்குடி எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு உதவியாக இருக்கும். கொலாஜன் அப்படிங்கிறது என்னென்னா தோல், உடலோட பல திசுக்களோட அமைப்புக்கு தேவையான புரதம் தான். சாத்துக்குடியை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சியும் கொலாஜனும் நமக்கு அப்படியே கிடச்சிரும். பொட்டாசியம் இன்னும் பல ஊட்டச்சத்துக்களை தரதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடியில் பொட்டாசியம், போலேட் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம் என்ன பண்ணுன்னா திரவ சமநிலையை இயல்பான நிலையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடி ஜூஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே குறைந்த கலோரி கொண்ட ஒரு பானம் தான். இது ஜூஸ் செய்கிறப்ப சர்க்கரை இது மாதிரியான ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் லைட்டாக சேர்த்து குடிக்கிறப்ப கூடுதலாக கலோரி சேர்றது இது தடுக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இதனால் தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக உங்களோட டயட்டில் சேர்த்துக்கக்கூடிய ஜூஸில் சாத்துக்குடி ஜூஸும் ஒன்றா இருக்கணும். சாத்துக்குடி ஜூஸ் தயாரிக்கிறதுக்கான சரியான முறையை பார்க்கலாமா? நல்ல பழுத்த சாத்துக்குடி எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவிடுங்க. தோலை அழுத்தி சாறு பிழியணும். சாறு மட்டும்தான் தேவை. தோல் நமக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காமல் குடிக்கணும். உடனே தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஜூஸை நீங்கள் குடிக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முழு சாத்துக்குடியாக சாப்பிட்றது நல்லதா, சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறது நல்லதான்னு பார்க்கலாமா? ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு பழமாக சாப்பிட்றப்ப நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். மென்று சாப்பிட்றதுனால நல்ல ஒரு வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்ச்சத்தும் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். நார்ச்சத்து ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சாத்துக்குடி அப்படிங்கிறது பொதுவாக பலருக்கும் ஏற்ற உணவு தான். ஆனால் சிலருக்கு சிட்ரஸ் பழங்கள் இருக்குல்ல, அது வயிற்றில் அமிலத்தன்மை, எரிச்சல், அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். உடலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்துக்குடியை அப்படியே சாப்பிட்றது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.